ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். பேக்கிங் கிளாஸில் இன்றைக்கி செகண்ட் கிளாஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயில் மூலமாகவும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ மூலமாகவும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பேக்கர் அப்படின்னாலே ஒரு கேக்கை நல்ல சாஃப்டாக பண்ண தெரியணும். எந்த ஃப்ளேவரில் நம்ம கேக் பண்ணாலும் சரி, அது ஸ்ட்ராபெரி கேக்காக இருக்கலாம், இல்லை பைனாப்பிள் கேக்காக இருக்கலாம், ப்ளூபெரியாக இருக்கலாம், இல்லை பிளாக் கரண்ட்டாக இருக்கலாம், ரசமலாய் கேக்காக இருக்கலாம். இப்படி எந்த ஃப்ளேவர் கேக்கை பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பேஸ் இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான். ஸ்பாஞ்ச் கேக்கை நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிட்டோம் அப்படின்னா அது க்ரீமோடு சேரும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிடும். ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சேர்க்கணும், என்ன மாதிரியான அளவில் சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், எந்த நேரத்தில் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு கேக்குக்கு ஐசிங் சூப்பராக பண்ணிவிட்டு டிசைனெல்லாம் நல்லா கொடுத்துட்டு கேக்கு மட்டும் கல் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேக் டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு லாங்குவேஜை நம்ம எழுத கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை தான் கற்றுக்கணும். அதே மாதிரி தாங்க பேக்கிங்கும். பேக்கிங்கில் பேசிக் எது அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான். இன்றைக்கி வீடியோவில் சாஃப்டாக டேஸ்டியாக ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே கிராம் கணக்கு தான். எதையுமே நான் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லவே இல்லை. ஒரு ஹோம் பேக்கருக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் வேயிங் ஸ்கேலும். கண்டிப்பாக ஒரு கேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மெஷர் பண்ணி போடுறதுக்கு ஒரு வெயிட் மிஷின் வேணும். கிராம் கணக்கில் நம்ம பொருள் எடுத்து கேக் செய்யும்போது எப்போ நம்ம கேக் பண்ணாலும் கேக்குடைய ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரும். இன்றைக்கி நான் செய்கிறது 1/2 kg கேக்குடைய பேஸ். இந்த கேக் ஸ்பாஞ்ச் 300 கிராம்ஸ் இருக்கும். நம்ம க்ரீமெல்லாம் சேர்த்து செய்யும்போது 1/2 kg வந்துடும். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததாக 30 கிராம் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய், பால் இது ரெண்டுத்தையுமே நான் கிராம் அளவில் தான் எடுத்திருக்கேன், எம்எல் அளவில் எடுக்கலை. பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் போதும், பேக்கிங் சோடா போடக்கூடாது. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரே இதுக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கேக் எல்லோ கலராக இருக்கும். அடுத்ததாக 100 கிராம் அளவு மைதா, 100 கிராம் பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகரை பவுடர் பண்ணாமல் கூட சேர்க்கலாம், ஆனால் முட்டையோடு சேர்ந்து அது மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக தேவைப்படும். அடுத்தது மில்க் எசன்ஸ். மில்க் எசன்ஸ் இல்லைன்னா மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, ஆனால் மில்க் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா எக் ஸ்மெல் வராது. தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவுமே கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். மைதாவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா சேரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம கேக்கை பேக் பண்ணோம் அப்படின்னா கேக் பேக் பண்ணதுக்கப்புறமா கேக்கில் அங்கங்கே டாட்டாக எல்லோ கலரில் இருக்கும். அதாவது பேக்கிங் பவுடர் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டையில் எசன்ஸோ எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் முட்டையை 2 மினிட்ஸுக்கு பீட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கவங்களுக்காக மட்டும்தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம், சேல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு முட்டையை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதில் கேக் ஜெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பேக்கிங் பவுடர் தான் சேர்க்குறோம். முட்டையை நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேக் சாஃப்டாக வரும். அதனால் முட்டையை நல்லா பீட் பண்ணணும். முட்டையில் எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன்.
முட்டையோட சர்க்கரையை சேர்க்குற இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் பேட்டர் ரெடி ஆகிறதுக்கும் ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எல்லோவாக இருக்க இந்த முட்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி முட்டை வந்து நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணணும். சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து முட்டையை பீட் பண்ணிடலாம். இதே பவுடர் பண்ணாமல் சேர்க்கும்போது அந்த சர்க்கரை வந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். முன்னாடி இருந்த முட்டையோடைய கலரை விட இப்போ வந்து கொஞ்சம் லைட் கலர் ஆகியிருக்கு. முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து இப்போ ஒரு 80% வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நான் இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மில்க் எசன்ஸ் சேர்த்தோன்னா கேக்கில் வந்து கொஞ்சம் கூட எக் ஸ்மெல் வரவே வராது. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு முட்டை வந்து நல்ல ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சலிச்சு வச்சுருந்த மைதா, ரீஃபைண்ட் ஆயில், பால் இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதாவை 3 பேட்சாக பிரித்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முறை மைதாவை சேர்க்கும் போதும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்க்கும்போது பேட்டர் வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ஒரு பேட்ச் மைதாவையும் பாலையும் சேர்த்ததுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணாமல் முதல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்டரை வந்து ஆன் பண்ணி லோ ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த பேட்ச் மைதா கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கிறேன். மைதாவை சேர்த்ததுக்கப்புறமா பீட்டரை வந்து ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணோன்னா கண்டிப்பாக கேக் வந்து ஹார்டாக தான் வரும். அதனால் லோ ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3rd பேட்ச் மைதா சேர்த்துட்டு மீதி இருக்க பாலை சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயிலையும் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போது பீட்டரை ஆன் பண்ணாமல் ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா சேர்த்து இந்த மாதிரி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது டைரக்ஷனை வந்து மாற்றாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நமக்கு பீட்டர் தேவைப்படாது. இனிமேல் வந்து ஸ்பேச்சுலாக்கு தான் வேலை. சைட்லலாம் வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பேட்டரை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அது பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேட்டரை வந்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு டின்னில் சேர்த்துக்கலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். கேக் பேனில் வந்து நான் ஏற்கனவே பட்டர் ஷீட்லாம் போட்டு ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வந்து எதுக்காக வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த கேக் பேன் வந்து 6 இன்ச் கேக் பேன். ஆனால் இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான் இருக்குது. இதில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அப்படியே சேர்த்தேன்னா கேக் வந்து ஈவனாக பேக் ஆகாது. நடுவில் மட்டும் மலை மாதிரி எழும்பி வரும். சைடில் வந்து ஹைட்டே இல்லாமல் இருக்கும். சைடில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுட்டோன்னா இந்த கேக் டின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட் கிடைக்கும். அப்போ கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். இந்த கேக் டின்னில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன். பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூர் வச்சு நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். கேக் டின்னோட ஹைட்டை வச்சு பார்க்கும்போது பாதி கேக் பேட்டர் தான் நம்ம சேர்க்கணும். பாதிக்கு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா கேக் வந்து ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கு. கேக் டின்னை வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 முறை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் வச்சும் பேக் பண்ணிக்கலாம். ஓடிஜி இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் கேக் டின்னை நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் ஓடிஜியில் தான் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணும்போதே வந்து நான் ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஓடிஜியில் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சிடுறேன்.
இப்போ இதை வந்து 30 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணிக்கிறேன். கேக் பேக் ஆகட்டும், ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். கேக் பேக் ஆகிடுச்சு. இது வெளியில் எடுத்துடலாம். கேக் பாருங்கள், நல்லா ஈவனாக ஃப்ளஃபியாக பேக் ஆகிருக்கு. கேக் வந்து சென்டரில் மட்டும் ஹைட்டாக வராமல் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். டின்னில் சைடில் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இது டின்லேருந்து வெளியில் எடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆற வச்சிடுறேன். கேக் ரொம்ப நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இதே மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கை பேக் பண்ண முடியும். கேக்கை நான் டச் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இப்போ நம்ம கேக்கோட சைடில் போட்டிருந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நான் 3 லேயர்ஸாக நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறேன். கேக்கை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா அதையும் வந்து டீட்டெயில்டாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். கேக் லேயர்ஸை ஈவனாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சாஃப்டான டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.